Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் polarization of non-polar molecules and polarization of polar molecules. இது ரெண்டு தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா polarization of non-polar molecules. ஸோ இதில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் மாலிகுலர் ஃபீல்டுக்கு, அடுத்தது கிளாசியஸ் மொசாட்டி ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு லாரன்ஸ் ஈக்குவேஷன் சொல்கிறேன். லாரன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் மாலிகுலர் ஃபீல்டு. இதில் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம் ஈக்குவல் டு E0 ப்ளஸ் E1 ப்ளஸ் E2 ப்ளஸ் E3. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஓவராலாக மாலிகுலர் ஃபீல்டு என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு E0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சார்ஜஸ் ஆன் த சர்ஃபேசஸ் ஆஃப் தி capacitor plates. E1 பார்த்தீங்கன்னா இதே தான், ஆனால் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக்கு. அடுத்தது E2 பார்த்தீங்கன்னா இதே தான், ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் கேவிட்டி. ஸோ இதுக்கு தான் E2 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். E3 பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ்க்கு, இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ்க்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஃபீல்டுக்கும் ஈக்குவேஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு 1 by 1 எழுதுகிறேன். ஸோ டோட்டலாக மாலிகுலர் ஃபீல்டு என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ E0ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பை எப்சிலான் நாட். அதாவது என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு E0ன்றது D பை எப்சிலான் நாட் அப்படின்றது ஃபைனலாக வரும். E1 பார்த்தீங்கன்னா சிக்மா மைனஸ் சிக்மா டேஷ் பை எப்சிலான் நாட். அதாவது E1 நம்மளுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை எப்சிலான் நாட்னு வரும். இது E1க்கு நம்ம இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது E2 பார்த்தீங்கன்னா பி பை 3 எப்சிலான் நாட்னு வரும். E3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். ஸோ இதெல்லாமே நான் சப்ஸ்டியூட் பண்ணால் அதான் EM. ஸோ எனக்கு என்ன வரும்னா E ப்ளஸ் பி பை 3 எப்சிலான் நாட்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இதில் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறேன். இதில் மாலிகுல் இஸ் greater than macroscopic field by a factor p by 3 epsilon naught is independent of the size of the cavity. அதாவது சைஸ் ஆஃப் த கேவிட்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்ட். அதுக்கப்புறம் எவ்வளோ டைம்ஸ் கிரேட்டராக இருக்குது அப்படின்னா இவ்வளோ ஃபேக்டர்ஸ் பி பை 3 எப்சிலான் டைம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் ஆஃப் நான் போலார் மாலிகுலர் லாரன்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது கிளாசியஸ் மொசாட்டி ரிலேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதை நல்லா கவனிங்க. ஸோ பி சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கிளாசியஸ் மொசாட்டி ரிலேஷன். ஸோ இதில் நிறைய எக்ஸ்பிரஷன் இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அது என்னன்றது எழுதுகிறேன். ஸ்மால் என்னன்றது என் ரோ பை எம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்பிரஷன் என் ஆல்ஃபா பை 3 எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு எம் பை ரோ எப்சிலார் மைனஸ் 1 டிவைடட் பை எப்சிலார் ப்ளஸ் 2. இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதே நான் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் என் ஆல்ஃபா பை 3 எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலார் மைனஸ் 1 டிவைடட் பை எப்சிலார் ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபார் நம்பர் ஆஃப் கேசஸ் ஓவர் quite large range of variation of intensity.
வேரியேஷன் ஆஃப் டென்சிட்டி. ஸோ இது கிளாஸஸ் மொசாட் ரிலேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. இதில் நிறைய டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ டிஸ்கஷன் பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஈக்குவேஷன் என்னன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலார். அதாவது எப்சிலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்கொயர். அதாவது லாரன்ஸ் ஃபார்முலா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n alpha by 3 epsilon naught equal to n square minus 1 divided by n square plus 2. அதாவது சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக நம்ம. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா n alpha by 3 epsilon naught equal to m by rho n square minus 1 divided by n square plus 2. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்லேயே எழுதலாம். இது டிஸ்கஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் லாரன்ஸ் ஃபார்முலா எப்சிலார் n ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்படி வரும். நெக்ஸ்ட்டு எப்சிலார் வந்து 1ன்னு போடுறேன். எப்சிலார் மைனஸ் 1 எப்சிலார் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு n ஆல்ஃபா பை 3 எப்சிலார் நாட். அதாவது எப்சிலார் வந்து டென்ஸ் டு 1 அப்படின்னா இந்த இது வரும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம். எப்சிலார்ன்றது என்னன்னா நம்மளுக்கு தெரியும் 1 + i. ஸோ எப்சிலார்ன்றது 1 + 2n ஆல்ஃபா டிவைடட் பை 3 எப்சிலார் நாட் டிவைடட் பை 1 - n ஆல்ஃபா பை 3 எப்சிலார் நாட். இதை நல்லா ஞாபகம். ஸோ இது செகண்ட் டிஸ்கஷன் பாயிண்ட்டு. தேர்டு டிஸ்கஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வரும்னா n ஆல்ஃபா பை 3 எப்சிலார் நாட் டென்ஸ் டு 1ன்னு வரும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரோ எலக்ட்ரிக்ஸ்க்கு டயலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்க்கு டயலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்க்கு இப்படி வரும். அக்கார்டிங் டு நம்ம கிளாஸஸ் மொசாட்டி ரிலேஷன் நம்ம ஃபைனலாக என்ன சொல்லலாம் அப்படின்ற ஈக்குவேஷனை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அக்கார்டிங் டு கிளாஸஸ் மொசாட்டி ரிலேஷன் எப்சிலார் மைனஸ் 1 டிவைடட் பை எப்சிலார் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு n ஆல்ஃபா பை 3 எப்சிலார் நாட். ஸோ இதில் வந்து ஆல்ஃபான்றது 4 பை எப்சிலார் நாட் r கியூப். ஸோ r கியூப் மட்டும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எப்சிலார் மைனஸ் 1 டிவைடட் பை 4 பை n வரும். ஸோ இதை நல்லா ஞாபகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போலரைசேஷன் ஆஃப் நான் போலார் மாலிகூல்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டில் நான் லாரன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு மாலிகுலர் ஃபிட் சொல்லியிருக்கேன். அப்புறம் கிளாஸஸ் மொசாட்டி ரிலேஷன் அதில் 3 டிஸ்கஷன் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கு மெயினாக என்ன ஈக்குவேஷன் வரும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் ஆஃப் போலார் மாலிகூல்ஸ்க்கு. Polarization of polar molecules. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா லாஞ்சிவன் ஃபங்க்ஷன், லாஞ்சிவன் ஈக்குவேஷன். ஸோ இதில் என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னா p is equal to np0 e power u plus e power minus u divided by e power u minus e power minus u minus 1 by u. ஸோ இதை ஃபர்தராக நம்ம எழுதும்போது p is equal to psn வரும் ப்ராக்கெட்டில் காட் hu minus 1 by uன்னு வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ps l of uன்னு எழுதுவோம். இதில் l of uன்றது இந்த இது l of uன்றது 1 by 3 p0 em by ktன்னு வரும். ஸோ பின்றது பிஎஸ் எல்யூ. ஸோ எல்யூக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ n by 3 p0 ஸ்கொயர்ட் em by kt அப்படின்னு வரும். ஆல்ஃபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா p0 ஸ்கொயர்ட் பை 3kt தான் வந்து ஆல்ஃபா. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலாக பின்றது எப்சிலார் நாட் psi e மாலிகுலர் ஃபீல்டு. ஸோ இதுலேருந்து நம்ம psi என்ன அப்படின்றது எழுதலாம். சைன்றது பார்த்தீங்கன்னா p பை எப்சிலார் நாட் emனு வரும் இந்த ஈக்குவேஷன் வந்து. ஸோ இதுலேருந்து ஃபைனலாக n by 3 p0 ஸ்கொயர்ட் em by ktன்னு வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கியூரி லான்னு சொல்லுவாங்க, கியூரிஸ் லான்னு சொல்லுவோம், அந்த கியூரிஸ் லான்னு சொல்லுவாங்க. இது வந்து லாஞ்சிவன் ஈக்குவேஷன். ஸோ லாஞ்சிவன் ஈக்குவேஷன் போலரைசேஷன் ஆஃப் போலார் மாலிகுலில் லாஞ்சிவன் ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன்லாம் வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு டெபியர் ரிலேஷன். Debye relation and study of
மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸ்டடி ஆஃப் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதில் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m/ρ எப்சிலார் -1 divided by எப்சிலார் +2 equal to n alpha/3 எப்சிலார் நாட்டுன்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக என்ன வரும்னா n/3 எப்சிலார் நாட்டு ஆல்ஃபா நாட் ப்ளஸ் பி நாட் ஸ்கொயர்ட் பை 3kT அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெபியர் ரிலேஷன். இதுதான் டெபியர் ரிலேஷன். ஸோ இதில் ஆல்ஃபான்றது வந்து பார்த்தீங்கன்னா போலரைசபிலிட்டி வந்து எலக்ட்ரானிக் போலரைசபிலிட்டி ஆல்ஃபா ஐ ஆல்ஃபா ஓ. இந்த டைப்ஸ் ஆஃப் போலரைசபிலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானிக் அயானிக் ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ஃபா இ ஆல்ஃபா ஐ ஆல்ஃபா ஓ அப்படின்றது தான் என்னென்னா மொத்தமாக உங்களுக்கு போலரைசபிலிட்டி. இதில் வந்து ஆல்ஃபா டி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இ ப்ளஸ் ஆல்ஃபா ஐ. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. டிஃபார்மேஷன் ஆர் இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிஃபார்மேஷன் ஆர் இன்டியூஸ்டு போலரைசபிலிட்டி. அதாவது இதோட கம்பைன்டு தான் வந்து டிஃபார்மேஷன் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டிஃபார்மேஷன் ஆர் இன்டியூஸ்டு போலரைசபிலிட்டி இது ஆல்ஃபா டிக்கு ஆல்ஃபா இ ப்ளஸ் ஆல்ஃபா ஐ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஓ அப்படின்றது ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டின்றது பி நாட் ஸ்கொயர் பை 3kT. ஸோ இதுதான் மொத்தமாக ஓவராலாக நம்மளுக்கு போலரைசபிலிட்டி. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நான் போலார் மாலிகுலுக்கு போலரைசேஷனும் போலார் மாலிகுலுக்கு போலரைசேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.